இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது பிரம்மத்திற்கு சமமான அன்னத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். நீங்க அன்னாபிஷேகம் செய்த பிறகு சுவாமிக்கு பாருங்க எவ்வளவு அன்னம் அங்க சாத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் அப்படிங்கறது பல ஜென்ம பாவங்களை போக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் ஒன்னொன்னா தரிசனம் பண்ணி கோடி சிவலிங்கத்தை என்னைக்கு தரிசனம் பண்றது? அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு, அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய அன்று, அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்துவிட்டு ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒரு சிவத்தின் ரூபத்தை நீங்கள் காணலாம். ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் கிடைக்கும்.